பிரச்சனையை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரசங்கியின் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பிரசங்கியின் 1ஆம் அதிகாரம் 2ஆம் மற்றும் 3ஆம் வசனத்தில் மனித வாழ்க்கையில் தினசரி பணிகளை மீண்டும் மீண்டும் செய்வதனால் என்ன பயன் என்று அப்புத்தகத்தின் ஆசிரியர் அழுத்துக் கொள்கிறார். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் மனிதனுக்கு பயன் என்ன என்ற கேள்வியும் அவருக்குள் எழுகிறது. ஆமா, அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும் என்ற வார்த்தைகளின்படி நாம் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான பணிகளை தான் செய்கிறோம் என்கிறார். ஆனால் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளும் போது அப்பணிகளில் சந்தோஷம் கிடைப்பதாகவும் அன்றாட பணிகளை உண்மையோடு செய்பவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறார் என்றும் பிரசங்கியின் கடைசி அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14 இப்புத்தகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். எனவே